இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 1 - 13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு சாதாரணமாக நினச்சி பார்க்கணும். தேர்வு நாளைக்கு வருகிறது என்றால், இன்றைக்கு இரவு வரை விளையாண்டு கொண்டு செல்ஃபோனில் விளையாட்டு, செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புறது, ரீல்ஸ் பார்க்கறது, மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு, அல்லது இப்பெல்லாம் கஞ்சா போன்ற அந்த மதுப்பொருள்கள் நிறைய பள்ளி பருவத்திலேயே வந்து விட்டது. பெற்றோர்கள் கூட கண்டுகொள்வதில்லை, ஆசிரியர்கள் கண்டுகொள்வதில்லை. ஏன்னா கண்டுகொண்டு பிடிபட்டால் ஸ்கூல் பேர் போயிடும். அது மாதிரி ரொம்ப கெட்டு போச்சு, கலாச்சாரம் ரொம்ப போச்சு. அதனுடைய விளைவு என்ன? தேர்வு எப்படி எழுதுவாங்க? தேர்வு எழுதுகிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி வட்ரா சட்டி மாதிரி அடிச்சுக்கிறான், இங்கே மட்டும் முடி வச்சுருக்கிறான், அதுவும் எண்ணெய் போடுறதில்ல, நீட்டமாக வளர்த்துக்கிறான், இந்த பக்கம் ஒதுக்கிக்கிறான். இதில் மோட்டர் சைக்கிளில் போகும்போது 4 பேர் 5 பேர் போகிறான், அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறக்கிறான். தலை இன்னொரு பக்கம் இருக்குது, முடி இன்னொரு பக்கம் இருக்குது, அப்படி போகிறான். இவனை யார் கல்யாணம் பண்ணுவா? இவனுடைய ஒழுக்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? விளக்குகளில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது என்ன? தெய்வ பயம், கீழ்ப்படுகின்ற மரியாதையுடைய வாழ்க்கை, அயலானை மதிக்கின்ற பண்பு, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு மனமுவந்து கோவிலில் அமர்வது, ஆண்டவர் முன்பு அமர்வது, திருவிவிலியம் வாசிப்பது, இவைகளெல்லாம் தான் எண்ணெய் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. எண்ணெயை சுரக்கின்ற ஏனங்கள் இதுதான், எண்ணெயை சுரக்கின்ற பாத்திரங்கள் இதுதான், இதை போன்றவைகள் தான். இந்த பாத்திரங்களே தொடர்றது இல்லையே. அருட்சாதனங்கள் கிடையாது, பைபிள் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லை, ஆசிரியர்களை அடிக்கிறவன் இருக்கிறான், சிறு குழந்தைகளை கற்பழிக்கிறவன் இருக்கிறான். என்ன, எங்கே உலகம் சென்று கொண்டு இருக்கிறது? எண்ணெயே இல்லாமல் நாளைக்கு விளக்கு எப்படி எரியும்? திடீரென்று மணமகன் அவனை அழைத்து கொள்ள வரும் பொழுது அவனுக்கு தெரியாது, அவன் மயக்கத்தில் இருக்கிறான், உலக மயக்கத்தில் இருக்கிறான். இதை ஏன் இந்த கேள்வி எழுப்புறேன்? நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் இந்த உலக மயக்கத்தில் இருக்கிறோமா? கலாச்சாரத்தின் உறக்கத்தில் நாம் இருக்கிறோமா? எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்களை படைத்தவரே, எங்களை ஆளுகிறவரே, எங்களுடைய வாழ்வாக, வழியாக, இலக்காக இருப்பவரே, உம்மை
உம்மில் நாங்கள் என்றும் இருக்க எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற எச்சரிக்கைகளை தினந்தோறும் உள்ளத்தில் வாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.